பேசாமல் அப்படியே பண்ணிடும். என்னது அப்படியே பண்ண போற? என்னது அப்படியே பண்ணணும்? அதை நீ தான் சொல்லணும். நீ தான் அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னா அதான் என்னன்ட்டு நானும் கேட்குறேன். ஓ அதுவா? அம்மா, நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே வருதுல்ல? இந்த ஆரம்பிச்சாச்சு. வேலண்டைன்ஸ் டேன்னா போதும், உடனே ஒரு ரோஸை கொடுக்கலையா, ஒரு சாக்லேட்டை கொடுக்கலையான்னு நாளைக்கு ஆரம்பிச்சிட வேண்டியது. அது இன்னைக்கே ஆரம்பிச்சாச்சா? அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்காம நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க. பின்ன நாளைக்கு வேலண்டைன்ஸ் டேன்னு ஆரம்பிச்சிருக்க, இன்னும் அடுத்தது அதை தானே ஆரம்பிப்ப. அதுதான் தெரிஞ்ச கதை தானே. வருஷம் இதே வேலையாக போச்சு. நாளைக்கு வெளியே கூப்பிட்டு போகலையா, சாப்பிட வாங்கி தரலையா, சாக்லேட் வாங்கி தரலையா, பூவை வாங்கி தரலையா, எல்லா வருஷமும் இதானே. நிறுத்துங்க அம்மா, நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் அதை கேட்குறேன் இதை கேட்குறேன்னு சொல்லி நீங்களா அவனை நினச்சி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போது நீ நாளைக்கு எனக்கு gift வாங்கி தருவீங்களான்னு கேட்குறதுக்காக வரல. நான் உங்கள்கிட்ட கேட்டேன் எனக்கு gift வாங்கி தாங்கன்னு. எப்பவும் அதானே கேட்ப. ஆமாம், அப்படியே கேட்டாப்புல நீங்கள் வாங்கி தந்துடுவீங்களாக்கும். நீங்கள் என்னைக்கு வாங்கி கொடுத்தீங்க வேலண்டைன்ஸ் டேக்கு கிஃப்ட்டு? நான் இப்போ என்ன அதை கேட்டேனா? ஏன் போன வருஷம் வேலண்டைன்ஸ் டேக்கு நான் உனக்கு நீ கேட்ட ரோஸ் பூ வாங்கி தரலையா நான்? அந்த ரோஸ் பூ நான் எப்போ கேட்டது? அதுக்கு முந்தின வருஷம் வேலண்டைன்ஸ் டேக்கு கேட்டது. நீங்கள் நான் அடுத்த வருஷம் வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு வாங்கி கொடுத்தீங்க. அதுக்கு முந்தின வருஷம் சாக்லேட் வாங்கி கொடுத்தீங்க. அது எதுக்கு வாங்கி கொடுத்தீங்க? ஏன்னா அதுக்கும் முந்தின வருஷம் நான் உங்ககிட்ட கேட்டேன் வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு சாக்லேட் கூட வாங்கி தரலையான்னு. அதனால் அதுக்கடுத்த வருஷம் வாங்கி கொடுத்தீங்க. இப்படி ஒரு வருஷம் வாங்குவீங்க, அதுக்கடுத்த வருஷம் நான் கேட்கணும், அதுக்கடுத்த வருஷம் வாங்கி தருவீங்க. இப்படி வந்து நான் உங்ககிட்ட ஒரு இது கேட்கணும்னா ஒரு வருஷம் கழிச்சு தான் நீங்கள் வாங்கி தருவீங்க. இதுக்கு பேர் நீங்கள் கொடுக்குற கிஃப்டா? பின்ன நீ கேட்டதை ஒரு வருஷம் மறக்காம ஞாபகம் வச்சு உனக்கு நான் வாங்கி தரேன்னா அது எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு. சரி, இப்போ இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு உனக்கு என்ன gift வேணும் அதானே சொல்கிறதுக்கு வந்த. எனக்கு தெரியும், நீ கரெக்டாக சொல்லு. நான் மறக்காமல் ஞாபகம் வச்சு அடுத்த வருஷம் வேலண்டைன்ஸ் டேக்கு நான் உனக்கு வாங்கி தந்துடுறேன். சரியா? உங்களுக்கு எப்படி தெரியுது? சும்மா எப்போ பார்த்தாலும் gift தான் கேட்க வந்தேன், சாக்லேட் கேட்க வந்தேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் லூஸாக தான் தெரியுது. இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு கூட காது கொடுத்து கேட்காம நீங்களா அவனை முடிவு பண்ணிட்டு இருக்கிறீங்களா? நாளைக்கு நான் என்ன பண்ணணும் முடிவு பண்ணியிருந்தேனோ அதை பண்ணியே தீருவேன். பாருங்க. என்ன பண்ணுவ? இன்னைக்கு நீ கேட்க நினச்சதெல்லாம் நானே புட்டு புட்டு வச்சுட்டேன்னு சொல்லி அதெல்லாம் இனிமேல் நாளைக்கு வந்து கேட்க போகிற, அவ்வளோதானே? ஷபா, யாருப்பா இந்த வேலண்டைன்ஸ் டே எல்லாம் கண்டுபிடிச்சா? அம்மோ அம்மோ அம்மோ, என்ன எங்கேயுமே எவ்வளோ ஆளக்கானோம்? நம்ம gift வாங்கி தரதை பற்றி கிண்டல் பண்ணோமே, அதனால ஏதாவது கோச்சிக்கிட்டு போயிட்டாளா? ஃபோன் பண்ணி பார்ப்போமா எங்கே இருக்கான்ட்டு. என்ன ஃபோன் இங்கே அடிக்கி? எங்கே போனான்னு தெரிலையே. ஃபோனையும் வச்சுட்டு போயிருக்கா. அப்போ நிஜமாவே என் மேலே கோச்சிட்டு போயிட்டாளா? அம்மா, எங்க இருக்கீங்க? மீனா குரல் மாதிரி இருக்கு. அம்மோ, நான் இங்கே தான் இருக்கேன். ஹப்பா, வந்துட்டியா? உன்னைய காணோன்னு நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? நீ பாட்டுக்கு ஃபோனையும் வச்சுட்டு போயிட்ட. நீ என் மேலே கோச்சிட்டு போயிட்டியோன்னு நினச்சி பயந்தே போயிட்டேன். பாரு, தெரிஞ்ச இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருப்பேனே. இது தெரியாமல் போச்சே. இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் போனால் பயப்படுவீங்கன்னு. அவ்வளோ பயம்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நேற்று வேற சண்டை போட்டிருந்தோமா, அதனால கோச்சிட்டு போயிட்டியோன்னு பயந்துட்டேன். இல்லைன்னா நான்லாம் பயந்துருக்க மாட்டேன். ஏன் சமாளிக்கிறீங்க? அதான் நான் திரும்பி வந்த சந்தோஷம் இன்னும் உங்கள் மூஞ்சில் தெரியுது. அவ்வளோ நேரம் பயந்தது அதுவும் உங்கள் மூஞ்சில் தெரியுது. பயப்படாதீங்க, அவ்வளோ சீக்கிரத்துலலாம் விட்டுட்டு ஓடிய மாட்டேன். எவ்வளோ இருக்குது உங்களை வச்சு செய்கிறதுக்கு? ஏம்மா இப்படி பயமுறுத்துற? சரி சரி, பரவாயில்ல. இருந்தாலும் நேற்று நான் உன்னைய ரொம்ப கிண்டல் பண்ணிட்டேன்ல. சாரி அம்மோ, அண்ட் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சாரி, வழக்கம் போல் நான் gift வாங்கலை. சரியா? ஆமாம், கையையும் இப்படி பின்னாடியே கேட்டிகிட்டு இருக்க. நீங்கள் gift வாங்க மாட்டீங்கன்னு தெரிஞ்ச விஷயம் தானே. உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு வாங்குறதுக்கு எனக்கும் அது பிடிக்கவே இல்லை. அது நீங்கள் gift கொடுத்த மாதிரியே இல்லை. அதனால தான் நானே ஒரு முடிவு பண்ணிட்டேன். அதை தான் நேற்று நான் சொல்ல வந்தேன். நீங்கள் காது கொடுத்தே கேட்கல. என்ன, இனிமேல் என்கிட்ட கிஃப்டே கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? கரெக்டு. இனிமேல் உங்கள்கிட்ட கிஃப்டே கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் தான்.
ஆனால் அதே நேரம் எனக்கு எப்படி gift வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். டடா! ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அம்மு. தேங்க்ஸ் அம்மு. இதை வாங்க தான் வெளியே போயிருந்தியா? என்ன அம்மு, பூ பிடிச்சிருக்கா? ஒண்ணுமே சொல்லாம பார்த்துட்டே இருக்கீங்க. பூ வாங்கி கொடுத்ததெல்லாம் நல்லா தான் இருக்கு அம்மு. ஆனால் உன் கையிலையும் பூ இருக்கு. உனக்கு யாராச்சும் கொடுத்துட்டாங்களா? இல்லைன்னா நீ யாருக்காவது? வாயில வசம்பு வச்சு தேய்க்க. என்னைய பார்த்தா யார் பூ கொடுத்தாலும் வாங்கிட்டு வர மாதிரியா இருக்கு. சாரி அம்மு. அப்போ அந்த பூவும் எனக்கா? ஆமா, ரெண்டையும் உங்களுக்கே தூக்கி கொடுப்பாங்க. உங்களுக்கு நான் gift கொடுத்தேன்ல, அப்புறம் எனக்கு gift வேண்டாமா? இப்போதான் என்கிட்ட இனிமேல் நான் gift எல்லாம் கேட்க மாட்டேன்னு சொன்னா இப்போ மறுபடியும் கேட்குற. உங்ககிட்ட யார் இப்போ gift கேட்டா? எனக்கு gift வேணும்னு தான் சொன்னேன். நீங்க வாங்கி தாங்கன்னு நான் சொல்லல. என்ன பிள வளர்ற? இந்தாங்க, முதல்ல இதை கையில பிடிங்க. நான் உங்களுக்கு வேலண்டைன்ஸ் டே வாழ்த்து சொல்லி பூ கொடுத்தேன்ல, இப்போ நீங்க அதே மாதிரி சொல்லி எனக்கு பூ கொடுங்க. அடி பாவி, இதுக்கு தான் 2 பூ வாங்கிட்டு வந்தியா? இதுதான் நீ சொன்ன gift ஐடியாவா? ஆமா, இனிமே எப்போ பார்த்தாலும் உங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. எனக்கு என்ன வேணுமோ நானே வாங்கிக்கிறேன். உங்கள்கிட்ட கொடுத்து நீங்கள் எனக்கு gift மாதிரி கொடுங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் தொல்லையே இல்லை. இந்த வருஷம் பூ, அடுத்த வருஷம் சாக்லேட்டு, அதுக்கப்புறம் புடவை, இன்னும் எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நானே வாங்கிக்குவேன். உங்கள்கிட்ட கொடுத்து நீங்கள் gift மாதிரி எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். உங்களுக்கும் வேலை மிச்சம், எனக்கும் எனக்கு பிடிச்ச gift கிடைச்சிரும். எப்படி ஐடியா? உன்னைய லூசுன்னு சொன்னது தப்பே இல்லை. அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். இப்போ gift கொடுங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அம்மு. லவ் யூ குட்டி. ஐயோ, என்ன அம்மா இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? எனக்கு ஒரே சிரிப்பாக இருக்கு, ஆனால் நல்லா இருக்கு. சரி சரி, சீக்கிரம் பூவை வாங்கு, எனக்கு கால் வலிக்குது. தேங்க்யூ அம்மா. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.